ரம்பம் பம் பம் ரம்பம் பம் பம் பாவம் பம் ரம்பம் பம் பம்னு எங்கே பாடுறாங்க? எங்கே பாடினாங்க? சிங்கப்பெண்ணை சாங் தான். எங்கே பாடினாங்க? கவர்மெண்ட் நிகழ்ச்சியில், கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணு நீங்கள் பேர் வச்சதுனால நீங்கள் சிங்கப்பெண் பாட்டு போட்டுக்கலாங்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா? அது எந்த அளவுக்கு ஒரு சரியான பிஹேவியர்? எல்லாத்தையும் சினிமா மயமாக்குகிறதா இந்த அரசு அப்படிங்கிறது முதல் கேள்வி. இப்போ சிங்கப்பெண் திட்டம் ஆரம்பிச்சிருக்கீங்க, சரி, இதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் நிதி ஒதுக்கியிருக்கீங்க? நிதி எந்த அளவுக்கு இதுக்கு கொடுத்துருக்கீங்கிற முதல் கேள்வி. அப்படி கேட்டிங்கன்னா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. சரி, சிங்கப்பெண்ணு ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதில் எத்தனை பேரை பணி நியமனம் பண்ணியிருக்கீங்க கேட்போம்ல, அந்த கேள்வி. சரி, இவங்களுக்கான வாகனங்கள்னு ஒன்று இருக்கணும்ல. ஏன்னா சிங்கப்பெண்ணா என்ன, கையில் ஸ்பைடர் வெப்பு மாதிரியா பிடிச்சி போக முடியும்? அங்கங்கே ஒரு பிளேஸ்க்கு போகணுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு வாகனங்கள் தேவை. அப்போ இதை நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய கலைஞர் அவர்கள் எதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை பாதுகாப்பு, ஒரு பெண்ணையே பெண்ணுக்கு ஆயுதமாக நான் மாத்திரன்னு சொல்லி பெண்களை வந்து காவல் நிலையத்துக்குள்ளே கொண்டு வரதுக்காக பெண் போலீஸை முதல்ல கொண்டு வந்தது கலைஞர். ஒரு மாற்றம்னா இப்படி இருக்கணும், இதை தமிழ்நாடு நோக்கணும். நான் இப்போ இந்த தலைப்பை கேட்டால் உங்களுக்கு தெரியும், வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னு நான் கேட்குற கேள்வி வந்து விஜய் சாருக்கு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. ஏன்னா ஒரு சமூக மாற்றத்தை ஒரு திராவிடியன் ஐடியாலஜி எப்படி கொண்டு வந்திருக்கு, இவங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்க, பட்டி டிங்கரிங் பூசி அதை அழகாக உட்கார வச்சு ஜோடிச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது உங்களோட தான் ஆகிடுமா? அதுக்கு கை தட்டுறது சரியா அப்படிங்கிறதான் எங்களோட கேள்வி. 717 டாஸ்மார்க் மூடிட்டோமே அப்படின்னு எங்கே பார்த்தாலும் ரீல்ஸு, அப்படியே உடனே மூடிட்ட மாதிரி பயங்கரமாக ரீல்ஸ். சரி, ஓகே, தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குல்ல, அதை போட்டு நீங்கள் இது வரைக்கும் எத்தனை டாஸ்மார்க்கை மூடியிருக்கீங்க, எந்தெந்த இடத்துல மூடியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த விஷயங்கள்லாம் நிலுவையில் இருக்கா? எப்படி? தகவல் அறியும் உரிமை சட்டம்னா தெரியும்ல உங்களுக்குலாம். நமக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் கவர்மெண்ட் பற்றினா நம்ம அதை போட்டோம்னா நிலுவையில் இருக்கிறது அப்படின்னு வருது. எந்த கேள்வி கேட்டாலும் எப்படி வருது? நிலுவையில் இருக்கிறது. வாட்ஸ் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோன்னு நான் மக்களை பார்த்து கேட்கிறேன். யார் சரியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கா, யார் அதுக்கு பட்டி டிங்கரிங் பூசி பொய் சொல்றா அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். ஒரு கரிஷ்மேட்டிக்கா, எப்படி ஒரு கரிஷ்மேட்டிக்கா அழகா ரொம்ப ஒரு செம்ம ஃபிகராக ஒருத்தவர் இருந்து அவர் கொஞ்சம் கூட பொலிட்டிக்கல் நாலேஜே இல்லாமல், எப்படி பொலிட்டிக்கல் நாலேஜே இல்லாமல் என்னத்தை எழவ வேணால் மேனிப்புலேஷன் பண்ணலாம், எப்படி என்ன எழவ வேணால் மேனிப்புலேஷன் பண்ணலாம், அதை உட்கார்ந்து கைத்தட்டக்கூடிய கூட்டமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டம்? நம் தமிழ் குடிகள் அப்படிப்பட்டவர்களா? நம்ம திராவிடியன் ஐடியாலஜி அதை பார்த்துட்டு சும்மா இருக்குமா? இங்கே கரிஷ்மேட்டிக்கா அழகாக உட்காந்து எதை சொன்னாலும் கேட்கறதுக்கு நம்ம என்ன அந்த அளவுக்கு முட்டாள்களா? அப்படி ஒரு நம்ம எப்படி இந்த அரசியலை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கவனம் பெறுறோம். இப்போ இங்கே இருக்கவங்கள எத்தனை பேர் வெளி மாவட்டங்கள் போய் படிச்சிருக்கீங்க? எல்லாருமே வெளி மாவட்டங்கள் இல்லை வெளி ஊர்லாம் போய் படிச்சிருப்பீங்கல்ல. நீங்கள் விடிய காலையில் போவீங்கல்ல, இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம தீபாவளி பொங்கல்லாம் முடிச்சுட்டு போவோம்ல, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் காலேஜுக்கு போகும்போது எத்தனை மணிக்கு விடிய காலையில் போவீங்க? ஒரு 5 மணி 4 மணி. எப்படியே யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம், காலேஜ் போகணுன்னா சண்டே நைட்டு ட்ரெயின் ஏறி இல்லை பஸ் ஏறி மண்டே மார்னிங் போய் காலேஜில் இறங்குவோம் ஒரு 4 மணி 5 மணிக்கு. நீங்கள் அப்படி போகும் பொழுது தூய்மை பணியாளர்கள்லாம் நீங்கள் போகிற வழியில் அங்கே பஸ் ஸ்டாண்டை கூட்டுறதை பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துருப்பீங்கள்ல, நம்ம எல்லாருமே அதை பார்த்துருப்போம். ஏன்னா அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் பயணம் பண்ணுறவங்க எல்லாருமே தூய்மை பணியாளர்கள் காலையிலே எல்லா இடத்தையும் கூட்டுறதை பார்க்குறோம். என்னமோ புதுசாக இப்போ தான் இவனுங்க கூட்டி பெருக்கிற மாதிரி ரீல்ஸை போடுறானுங்க பாருங்கள். பெரிய ஓர்ஸை வச்சு வண்டி வச்சு அடிக்கிறானுங்களாம். ஒரு வார மாதிரி இருக்குது அந்த இடத்துல. அந்த டிவைடர் இருக்கும் பாருங்கள், அதில் ஒரு 4 பேர் தூய்மை பணியாளர்கள் நின்று கூட்டி குப்பையை போட்டு இது வந்து உண்மையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குலாம் எல்லாருக்குமே நம்ம அம்மா அப்பா எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க.
இல்லை கார்டியன் மாதிரியாவது யாராவது இருப்பாங்க. இப்போ உங்கள் அம்மா உங்களை திட்டவே மாட்டாங்களா? திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா? திட்டுவாங்க, அடிப்பாங்க. விளக்கமாத்தால கூட அடி வாங்கியிருப்போம். தோசை கரண்டி, வாட் ஆர் த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம். நான் கூட இந்த மஞ்சள் கலர் ஸ்கேல் ஒன்று இருக்கும்ல, அதில் இது வரைக்கும் நான் கோடு போட்டதே இல்லை, அடி மட்டும் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்மளாம் நம்ம அம்மா கிட்ட அடி வாங்கி திட்டு வாங்கி தான் வளர்ந்துருக்கோம். இப்போ பார்த்துக்கலாம், நம்ம அம்மா நம்மளை திட்டுறத, அடிக்கிறத, கேவலமாக பேசுகிறத, நம்ம வாழ்க்கையில் நம்மளை திருத்திக்கணுங்கிறதுக்காக பேசுகிறது எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்து அதை உங்கள்கிட்ட போட்டு காமிச்சா உங்கள் அம்மாவை நீங்கள் வெறுத்துருவீங்களா? அப்படி தான் இங்கே நடந்திருக்கு. புரியுதா? உங்கள் அம்மா உங்களை திட்டதையும் அடிக்கிறதையும் உங்களுக்கு தேவையானதை பண்ணுறதையும், ஒரு சில மிஸ்டேக் என் அம்மாட்ட தவறே இல்லையா? கிடையாது. நம்ம அம்மா கிட்டேயும் நிறைய ஆனால் அவங்க உங்களுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? இப்படி பாருங்க அரசியலை. உங்க அம்மா உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க? ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட உங்க அம்மா பண்றது எல்லா விஷயத்தையும், உங்களை திட்டுறது, அடிக்கிறது, உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறது, உங்களை பேசுறது, படிக்க மாட்டியா, அறிவில்லையா, அப்படியே பேசுறதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு காமிச்சா உங்க அம்மா கெட்டவங்க, நீங்க எப்படி நம்ப மாட்டீங்களோ அது மாதிரி இங்க திராவிட ஐடியாலஜி தமிழ்நாட்டுல உங்களுக்கு டச் பண்ணிருக்குன்னு ஒரு கரிஷ்மாட்டிக் ஃபிகர், ஒரு நடிகர் வந்து சொன்னா எப்படி போய் நம்புற அளவுக்கு நம்மளுடைய சிந்தனைகள் எங்க போச்சு? அப்ப திராவிடியன் ஐடியாலஜிய ஒரு மாற்றம் தாய் மனப்பான்மையோட நம்ம பார்க்கறோமா? வாட்ஸ் ப்ரோ? வாட் ப்ரோ? திஸ் இஸ் வெரி ராங். தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ரொம்ப தவறா உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு என்னோட கேள்வி. இப்போ எல்லாரும் சவுத் கொரியா தெரியுமா? சவுத் கொரியா அந்த லாங்குவேஜ் பேச தெரியுமா? என்ன நான் அன்யாசேயோ. நம்மளுடைய சிவகார்த்திகேயன் பேசுவார். எப்படி பேசுவாரு? ஹா ஹா. எப்படி? ஹா ஹா. இப்போதான் நான் சவுத் கொரியாக்கு போயிட்டு வரேன்ப்பா. எதுக்குப்பா போன? ரீல்ஸ் போட போனப்பா அப்படின்னு பேசுவார்ல. ஆல்ரெடி 40,000 கோடி குண்டாய் கம்பெனியோடைய எம்கேஎஸ் அவர்கள், அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த ஒப்பந்தம்லாம் கையெழுத்து போட்டு முடிச்சு அந்த பருத்தி மூட்டை குடோன்ல வந்து சேர்ந்து பல மாசம் ஆகுது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இப்ப புதுசா கிளம்பி அவன் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் இப்பதான் வந்திருக்கோமா அப்படின்னு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் இதை பார்த்து நம்பி இதுதான் நான் மாற்றோம். எப்படி? இதுதான் மாற்றோம். அப்படி எப்படி நம்ம கை தட்டுறோம்? நமக்கு தெரியாதா? இது ரீல்ஸ் நமக்கு புரியாதா அப்படின்னு உங்ககிட்ட வந்து யாரும் கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க. ஓகே, இப்போ நீங்க 69% இடஒதுக்கீடு பத்தி எல்லாருக்கும் தெரியுமா? தெரியுமா? எப்படி வந்துச்சு 69%? 1920ல இருந்து நாய்ப்படாத பாடுபட்டு இந்த திராவிடியன் ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக 20%, 25